வெல்கம் பேக் டு சேனல். நான் வச்சு நீ மேட்ச் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான அப்டேட்ன்றதை தாண்டி ரொம்ப பெரிய ஒரு ஹிட் கொடுத்த ஒரு மூவியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஜூலைல வந்த படம் தான் வந்து இந்தியன் 2. இந்த படத்துக்கான வரவேற்பு ரொம்ப அதிகமாவே இருந்தது. இந்த படம் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் 1ன்ற படம் எடுத்தாங்க. இந்த படத்துல வந்து ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்ட், நம்ம பேசப்படாத நிறைய அரசியல்களை சங்கர் அவர்கள் ரொம்ப அழகா பேசியிருந்தாரு. அதை தாண்டி உலக நாயகன் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அந்த படம் ரொம்ப அழகா இருந்ததுன்னே சொல்லலாம். 30 வருஷம் கழிச்சு இந்த படத்தோட பார்ட் 2 எடுக்கிறாங்கன்னும் போது ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து 2017ல ஆரம்பிச்சாங்க. பட் நிறைய விஷயங்கள் கோவிடாலையும் சரி, சில பல காரணங்களும் இந்த படத்தோட ஷூட்டிங் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போச்சு. பட் இந்த படத்துல வந்து நிறைய பேர் இறந்ததுக்கு அப்புறமும் நிறைய பேர் ஏஐ மூலமா ஜென்ரேட் பண்ணியிருந்தாங்க. இதுல வந்து போன விவேகா இருக்கட்டும், மனோபலா அவர்களா இருக்கட்டும், இவர்கள் எல்லாமே ஏஐ மூலமா கொண்டு வந்து நிறைய விஷயங்கள்ல சங்கர் அவர்கள் புதுமையா பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாலும் இந்த படத்துல கமல் அவர்களோட பாட்டுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் இவரை காட்டினாங்கன்னா மிச்சம் இருக்க 1.5 மணி நேரம் வந்து சித்தார்த் அவர்கள் கூட இருக்கவங்களதான் காமிச்சிருந்தாங்க. பிரியா பவன் சங்கரா இருக்கட்டும், ரகுல் பிரீத் சிங்கா இருக்கட்டும், ரிஷிகாந்தா இருக்கட்டும், இந்த மாதிரியான இவர்களை தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. இவங்களோட ரோல்ஸ் இந்த படத்துல ரொம்ப பெரிய இம்பாக்ட்னு சொல்லலாம். கமல் அவர்களுக்கு ஈக்குவலா இவங்க எல்லாருமே காமிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ரிஷிகாந்த் அவர்களோட இந்தியன் 2 மூலமா இவர் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஹிட்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் இவரோட கேரியர்ல இந்தியன் 2 ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் பெஸ்ட் மூவின்னே சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்தியன் 2ல இவரை பாராட்டப்பட்ட இந்த டைம்ல ரிஷிகாந்த் அவர்களோட அடுத்த படம் என்ன? ரிஷிகாந்த் இதுல ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. இதை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து இப்ப கூலியோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்துலயுமே ரிஷிகாந்த் அவர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ரிஷிகாந்தை வந்து திரும்ப புதுசா உள்ள எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். கூலி படத்துல இப்ப ரிஷிகாந்த் இருக்காங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியுது. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இதை பத்தி வந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பரான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.